ஒரு ஸ்டாக்கை ப்ராப்பரான வேல்யூவேஷன்ல வாங்குறதுக்கு PE ரேஷியோ யூஸ் பண்ணலாம்னு பார்த்திருப்போம். ஆனா இந்த PE ரேஷியோல நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்க பெட்டரான மெட்ரிக்கை இந்த வீடியோல பார்ப்போம். எந்த அசெட் கேட்டகரி எடுத்தாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரியல் எஸ்டேட்னு எடுத்தீங்கன்னா அதை வாங்க போகும்போது ஒருவேளை நம்ம அதிகமான விலை கொடுத்து ஏதாவது ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னா அதுக்கான மதிப்பே இவ்வளவுதான்ப்பா, அதுக்கு ஏன் எக்ஸ்ட்ராவா இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா ஏதோ ஒரு அர்ஜென்சில ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி யாரோ விற்கணும்னு நினைக்கிறாருன்னா அதோட ஆக்சுவல் மதிப்பை விட குறைவாகவும் விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வாங்குறதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ ஒரு அசெட் மார்க்கெட்ல ட்ரேட் ஆக போகுதுன்னா அது 3 கேட்டகரியில விழலாம். ஒன்னு ஃபேர்லி வேல்யூட், இன்னொன்னு அண்டர் வேல்யூட், இல்ல ஓவர் வேல்யூட். அதே தான் ஸ்டாக்ஸுக்கும் பொருந்தும். ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கும் போது அதை சீப்பா வாங்குறோமா இல்ல அதிக விலை கொடுத்து வாங்குறோமான்றத நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டியிருக்கும். சீப்பா இருக்குன்னு சொல்லும் போது ஸ்டாக்கோட விலையை மட்டும் வச்சு நம்மளால சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இங்க 3 எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒன்னு டிவிஎஸ் மோட்டார்ஸ், இன்னொன்னு மாருதி, மஹிந்திரா. இந்த 3 கம்பெனியுமே ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் தான். இதோட ஸ்டாக் பிரைஸுமே பக்கத்திலே பார்த்துட்டு இருக்கோம். இந்த டேட்டாவை மட்டும் காட்டிட்டு எது சீப்பான ஸ்டாக்னு கேட்டா கட்டாயமா எல்லாருமே டிவிஎஸ் மோட்டார்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஸ்டாக் கரெக்டான வேல்யூவேஷன்ல இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கும் ஸ்டாக்கோட பிரைஸுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. உதாரணத்துக்கு இந்தியாவிலேயே காஸ்ட்லியான ஸ்டாக்னு சொல்லக்கூடிய MRF ஓட ஷேர் பிரைஸ் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1,26,000 பிரைஸ்ல இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட சார்ட்டை 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா அன்னைக்கு 55,000 ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கும். அன்னைக்கும் இதை காஸ்ட்லியான விலைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து 5 வருஷத்துல டபுளுக்கும் மேல இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த பாயிண்ட்ல இருந்தும் இது 3 லட்ச ரூபாய் இல்ல 4 லட்ச ரூபாய் ரேட்டுக்கும் போக முடியும். இப்போ இந்த ஸ்டாக்கோட பிரைஸை வச்சு இது காஸ்ட்லியான ஸ்டாக்கா இல்ல சீப்பான ஸ்டாக்கான்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ பார்த்த அந்த 3 எக்ஸாம்பிள்ல ஒரு வேல்யூவேஷன் மெட்ரிக்கான PE ரேஷியோ படி சொல்லணும்னா இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஸ்டாக் டிவிஎஸ் மோட்டார்ஸ் தான். மாருதியோட ஸ்டாக் பிரைஸ் அதிகமா இருந்தாலும் இருக்கிறதுலே குறைவான PE ரேஷியோல இருக்கிறதுனால வேல்யூவேஷன் படி அட்ராக்டிவா இருக்கிறது மாருதி ஷேர் பிரைஸ் தான். இப்போ இங்க பார்த்த PE ரேஷியோ எதை மீன் பண்ணுதுன்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அதுக்கு மாருதியை உதாரணமா எடுத்துப்போம். மாருதியோட கரண்ட் PE கிட்டத்தட்ட 28 ரேஞ்சில் இருக்கு. இந்த 28 வேல்யூ எங்க இருந்து வந்ததுன்றத பார்ப்போம். இப்போ PE ரேஷியோ டெஃபினிஷன் என்ன? பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஏர்னிங்ஸ்ன்றது ப்ராஃபிட்டை இண்டிகேட் பண்ணுது. இந்த கம்பெனி கடந்த ஒரு வருஷம் ஃபுல்லா எவ்வளவு லாபம் பண்ணுச்சுன்றத இங்க பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 13,000 கோடின்ற அளவுக்கு லாபம் பண்ணிருக்கு. இப்போ இந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்குன்றத கூகுள் அடிச்சா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இல்ல நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னு சொல்லிட்டு ஸ்கிரீனர்லயே நம்மளால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். மாருதிக்கு கிட்டத்தட்ட 31 கோடி ஷேர்ஸ் இருக்கு. மொத்தமா 13,000 கோடி லாபம் பண்ணிருக்காங்க. அந்த லாபத்தை இந்த ஷேர்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுக்கும் பிரிச்சு கொடுத்தா எவ்வளவு வரும்ன்றது தான் EPS ன்னு சொல்லுவாங்க. ஏர்னிங் பர் ஷேர். 13,000 டிவைடட் பை 31 போட்டோம்னா கிட்டத்தட்ட 430 ரூபாய் வந்திருக்கும். இதுதான் இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர். அதாவது ஒரு ஷேருக்கு எவ்வளவு லாபம் வந்து சேரும்ன்றது தான் ஏர்னிங் பர் ஷேர் இண்டிகேட் பண்ணுது. இப்போ இந்த ஒரு ஷேருக்கான 430 ரூபாய் லாபத்துக்கு 12,000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு மார்க்கெட் ரெடியா இருக்கு. கிட்டத்தட்ட 28 மடங்கு அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த 28ன்றது எங்க இருந்து வந்தது? 12,000 டிவைடட் பை 430 போட்டோம்னா அப்ராக்சிமேட்லி 28 வந்திருக்கும். இதுதான் PE ரேஷியோ. ஸ்டாக் பிரைஸை EPS வச்சு டிவைட் பண்ணோம்னா வர நம்பர் தான் இந்த PE ரேஷியோ. இந்த PE ரேஷியோவை இன்னொரு வகையா சொல்லணும்னா இதே 430 ரூபாய் EPSன்றது கன்சிஸ்டன்ட்டா இந்த கம்பெனி கொடுக்கும்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்படி இந்த கம்பெனி ஏர்னிங்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்ததுன்னா எவ்வளவு வருஷத்துல அந்த ஸ்டாக் பிரைஸை நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும்ன்றதையும் PE ரேஷியோவா சொல்லலாம். இந்த கேஸ்ல 430 ரூபான்னு சொல்லிட்டு 28 வருஷம் நம்மளுக்கு அந்த லாபம் கிடைச்சிட்டே இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் பிரைஸான 12,000 ரூபாவை நம்மளால ரெக்கவர் பண்ணிருக்க முடியும். ஆனா இந்த PE ரேஷியோட ஒரு முக்கியமான பிரச்சனை அந்த கம்பெனியோட EPS growth பத்தி இது எதுவுமே கன்சிடர் பண்ணாது. EPS growthனா என்ன? ஒரு கம்பெனி லாபம் பண்ணுதுன்னா அடுத்த வருஷமும் அதே லாபம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட எய்மா இருக்காது. இந்த லாபம் வருஷா வருஷம் அதிகமாயிட்டே போகணும். இதுதான் கம்பெனியோட ஏர்னிங்ஸ் growthன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி இந்த PE ரேஷியோ எதுவுமே கன்சிடர் பண்ணாது. அதுக்காக இருக்க ஒரு பெட்டரான மெட்ரிக்ஸ் தான் இந்த PEG ரேஷியோன்னு சொல்லுவாங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் டு growth ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி டீடைல்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். இந்த PE ரேஷியோல இருக்க இன்னும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் அதுக்கு முன்னாடி கவர் பண்ணுவோம். இப்போ முன்ன பார்த்த 3 எக்ஸாம்பிள்ஸ் கூட இன்னொரு கம்பெனியை ஆட் பண்ணிப்போம். அசோக் லைலாண்ட். இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் 200 ரூபாயில இருந்து 250 ரூபாய் ரேஞ்சில் இருக்கு. இதோட கரண்ட் PE ரேஷியோ தான் இங்க பாக்குற 4 கம்பெனிஸ்லயே இருக்கிறதுலே குறைவா இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? இருக்கிறதுலே நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குது அசோக் லைலாண்ட் நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த அசோக் லைலாண்டோட EPS growth நம்ம இப்ப பார்ப்போம். 2019ல இதோட EPS 7 ரூபாய் ரேஞ்சில் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 8.50 ரூபாய் ரேஞ்சில் இருக்கு. அப்போ 5 வருஷத்துல வெறும் 20% தான் இதோட EPS வளர்ந்திருக்கு. வருஷா வருஷம் கணக்கு பண்ணோம்னா 4% growth ரேட்ல தான் கடந்த 5 வருஷமா
அதிகமா இதோட ப்ராஃபிட்டபிலிட்டி வளர்ந்திருக்கு. அதே ஆல்டர்னேட்டிவா மாருதியோட EPS growth rate பார்த்தோம்னா 2019ல 253 ரூபான்ற ரேஞ்சில் இருந்தது. இன்னைக்கு அப்ராக்சிமேட்லி 430 ரூபான் இருக்கு. அப்படின்னா 5 வருஷத்துல மொத்தமா 70% அதோட EPS grow ஆயிருக்கு. ஸோ வருஷம் அசோக் லேலண்ட் வளர்ந்த வளர்ச்சியை விட மாருதியோட லாப வளர்ச்சி அதிகமா இருக்கு. அதனால PE ரேஷியோ குறைவா இருந்தா மட்டும் அது நல்ல கம்பெனின்னு சொல்லிட முடியாது. அதுக்காக தான் இந்த PEG ரேஷியோவை யூஸ் பண்றோம். PEG ரேஷியோட ஃபார்முலா இந்த PE ரேஷியோ டிவைடட் பை ஏர்னிங்ஸ் growthன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம PE ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதை இந்த ஏர்னிங்ஸ் growth கூட டிவைட் பண்ணலாம். இப்போ ஏர்னிங்ஸ் growthன்னு சொல்லும்போது ஃபியூச்சர்ல இது என்ன வேகத்துல வளருமோ அதை கீழே போட்டு நம்ம டிவைட் பண்ணுவோம். சில கேசஸ்ல EPS இதுவரைக்கும் எப்படி வளர்ந்துட்டு இருக்கோ அந்த growth ரேட்டை வச்சு ஃபியூச்சருக்கும் இப்படியே வளரும்னு ப்ரொஜெக்ட் பண்ணி டிவைட் பண்ணிடுவோம். நம்ம எந்த சோர்ஸ்ல பார்க்குறோன்றதை பொறுத்து அவங்க எந்த growth ரேட் அசியூம் பண்ணாங்கன்றதை பொறுத்து இந்த PEG ரேஷியோ ஒவ்வொரு சைட்டுக்கும் வேறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் ஸ்கிரீனர்ல 5 வருஷம் EPS growth அக்கவுண்ட் பண்றாங்க. அதாவது மேல PE ரேஷியோ போட்டு கடந்த 5 வருஷம் EPS growth கீழே போட்டு வரத PE ரேஷியோவை இண்டிகேட் பண்றாங்க. உதாரணத்துக்கு அசோக் லேலண்டோட PE ரேஷியோ 27 இருக்கு. அதோட கடந்த 5 வருஷம் EPS growth 4%. இப்போ 27 டிவைடட் பை 4 போட்டோம்னா 6.7 வந்திருக்கும். இதுதான் அப்ராக்சிமேட்லி இதோட PEG ரேஷியோ. இப்போ அதே மாதிரி மாருதியோட PEG ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா அதோட PE ரேஷியோவை EPS growth ரேட்டை வச்சு டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 1.5 ரேஞ்சில் இருக்கு. எவ்வளவு குறைவான PEG ரேஷியோல இருக்கோ அந்த கம்பெனி அண்டர் வேல்யூடுன்னு சொல்லலாம். ஜெனரலா சொல்லணும்னா PEG ரேஷியோ 1ன்னு இருந்ததுன்னா அதை ஃபேர்லி வேல்யூடுன்னு சொல்லுவாங்க. 1க்கும் குறைவா இருந்ததுன்னா அது அண்டர் வேல்யூட், 1க்கு மேல இருந்ததுன்னா அது ஓவர் வேல்யூடுன்னு சொல்லுவாங்க. அதை பை செல் கூட சொல்லணும்னா PEG ரேஷியோ 1க்கும் குறைவா இருந்ததுன்னா நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கான விலையில இருக்குன்னு அர்த்தம். 1ன்ற வேல்யூல இருந்ததுன்னா அதை நம்ம ஹோல்ட் பண்ணலாம், ஏன்னா ஃபேர்லி வேல்யூடா இருக்கு. 1க்கும் மேல போகுதுன்னா ப்ராபபிலி நம்ம அதை செல் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணும். அது 2ன்ற வேல்யூக்குலாம் மேல போச்சுன்னா அதை ஸ்ட்ராங் செல்னே சொல்லுவாங்க. இந்த PEG ரேஷியோ பத்தி தடவை கேள்விப்படுறீங்கனாலோ இல்ல இது வரைக்கும் கேட்ட இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இப்போ இந்த PEG ரேஷியோ 1க்கும் குறைவா இருந்ததுன்னா அது அண்டர் வேல்யூட் ஸ்டாக்னு சொல்லிட்டோம். அதனால PEG ரேஷியோ 1க்கும் குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிரீனர்ல போய் ஒரு கொரி அடிச்சுட்டு எல்லா ஸ்டாக்ஸ்லயும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அவ்வளவு ஈஸியா இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே பணக்காரங்களாயிடுவாங்க. இந்த PEG ரேஷியோல இருக்க ப்ராப்ளம்ஸ் என்னன்றதையும் நம்ம இப்போ பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த PEG ரேஷியோ மட்டும் கிடையாது, பேசிக்கா ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு கோர்ஸே www.financeboost.in என்ற வெப்சைட்ல இருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் விடுறேன். கூடவே கூப்பன் கோடும் இருக்கும். அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால டிஸ்கவுண்ட்ல அந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ண முடியும். இப்போ இந்த PEG ரேஷியோட லிமிடேஷன்ஸை பார்ப்போம். இதோட ஃபார்முலால ஏர்னிங்ஸ் growth ரேட்டை நம்ம பார்த்திருப்போம். இந்த growth ரேட் ஃபியூச்சர்ல இந்த கம்பெனியோட லாபம் என்ன வேகத்துல வளரும்ன்றது தான் இண்டிகேட் பண்ணும். இப்போ ஒவ்வொரு அனலிஸ்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனிஸும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் EPS growth ப்ரொஜெக்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல அவங்களால கரெக்டா எஸ்டிமேட் பண்ணிருக்க முடியாது. அதனால இந்த growth ரேட்ன்றது ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய மெட்ரிக்கா இருக்கு. அதாவது இந்த ரேட்ல தான் அந்த கம்பெனி வளரும்னு சொல்லிட்டு கேரண்டீடா யாராலுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி நிறைய கேசஸ்ல ஹிஸ்டாரிக்கா அந்த EPS என்ன ரேட்ல வளர்ந்ததுன்னு பார்த்திருப்பாங்க. ஆனா கடந்த ஒரு வருஷத்துல அதோட growth ரேட் ரொம்ப அதிகமா இருந்து 3 வருஷம் ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது குறைவா இருக்கலாம். அதே மாதிரி 5 வருஷம் ஆவரேஜ்னு பார்க்கும்போது இன்னும் வேற மாதிரியான வேல்யூ வந்துட்டு இருக்கலாம். இல்லனா ஷார்ட் டர்ம்ல ஏதோ ஒரு டெம்பரரியான ப்ராப்ளத்தினால அதோட growth ரேட் ரொம்ப குறைவாகவும் இருக்கலாம், இல்ல ரொம்ப அதிகமாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்டான growth ரேட்டை யூஸ் பண்ணோம்னா PEG ரேஷியோ நமக்கு மிஸ்கைடிங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு இன்வெஸ்டரா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனியோட EPS அடுத்த வருஷம் என்ன ரேட்ல வளரும்ன்றத நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல பிரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அடுத்த 5 வருஷத்துக்கு அதோட EPS growth ரேட் எப்படி இருக்கும்ன்றதையும் பிரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். இதை நம்ம நோட் பண்ணிட்டும் வந்துட்டே இருக்கணும். அதுக்கு அந்த கம்பெனியை க்ளோஸா ஃபாலோ பண்ணணும். இப்போ என்ன EPSல இருக்கு, அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு அது என்ன EPS கொடுக்கும்ன்றதை நோட் பண்ணி அதை நம்ம கரெக்டா பண்றோமா இல்லையான்றதையும் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு மேரத்தான் மாதிரி. அதனால 4-5 வருஷத்துக்கு இந்த எக்ஸசைஸை தொடர்ந்து பண்ணோம்னா அதோட EPS ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த ட்ரெண்டை வச்சு PEG கரெக்டா இருக்கான்றதை பார்க்கலாம். இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற டிசிஷனையும் நம்மளால ஓரளவுக்கு கரெக்டா எடுக்க முடியும். இதுக்கு அடுத்த லிமிடேஷன் இந்த PEG ரேஷியோ கம்பெனியோட ஏர்னிங்ஸ் growth ரேட்டை மட்டும் தான் சொல்லுது. அதாவது அதோட லாபம் என்ன வேகத்துல வளருதுன்றதை மட்டும் தான் சொல்லுதே தவிர அதனால அந்த கம்பெனிக்கு என்ன கேஷ் ஃப்ளோ வரப்போகுதுன்றதை எதுவுமே இண்டிகேட் பண்ணாது. அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனிக்கு என்ன அசெட்ஸ் இருக்குன்றதையும் இந்த PEG ரேஷியோ அக்கவுண்ட் பண்ணாது. இங்க கம்பெனியோட அசெட்ஸ்னு சொல்லும்போது அதுதான் அடுத்த லிமிடேஷன். எல்லா கம்பெனியோட ஷேர் பிரைஸும் அதோட ப்ராஃபிட் growth மட்டும் நம்பி கிடையாது. சில கம்பெனிஸோட ஷேர் பிரைஸ் growth அதோட அசெட்ஸை பொறுத்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரியல் எஸ்டேட் பேஸ் கம்பெனிஸோ இல்ல பேங்கிங் இல்ல ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல இருக்க கம்பெனி அதோட பேலன்ஸ் ஷீட்ல அதோட அசெட்ஸ் எவ்வளவு இருக்கு, அதோட புக் வேல்யூ என்ன இருக்குன்றத பொறுத்து தான் அதோட வேல்யூவேஷனை நம்மளால ப்ராப்பரா சொல்ல முடியும். ஸோ இந்த PEG ரேஷியோவோட அதர் வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸான PE ரேஷியோ இல்ல PB ரேஷியோவுமே ரொம்ப முக்கியம். இந்த புக் வேல்யூனா என்ன, PB ரேஷியோனா என்னன்றதை டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க.
பண்ணுவாங்க. இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.